வணக்கம். ஐ ஆம் மாணிக்கவாசகம், ஃபார்மர் டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர். இன்ஃபேக்ட் காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நான் முகநூலில் அதிகம் எழுதி வருகிறேன். 2 புத்தகங்கள் எழுதி வெளியிட்டுள்ளேன். முகநூலில் எழுதுவது கூட சமூக அக்கறையுடன் கூடிய பதிவுகள், சட்ட விழிப்புணர்வுகள், வழக்குகள் பற்றிய விவரங்கள், இன்னும் சொல்லப்போனால் லீகல் ஃப்ரீ லீகல் சர்வீஸ் சொல்லலையா, இலவச சட்ட உதவி, அது மாதிரி விஷயங்கள், இதையெல்லாம் இது போன்ற பதிவுகள் தான் அதிகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் தானோ என்னவோ என்னுடைய முகநூல் நண்பர்கள், எனக்கு 5000 முகநூல் நண்பர்கள் இருக்கிறார்கள். 7500க்கும் மிகுதியாக ஃபாலோவர்ஸ் இருந்து விடுவார்கள். அதன் மூலியமாக எனக்கு அதிகம் முகநூலில் எழுதுவது ஆர்வமும் ஏற்பட்டுள்ளது. நல்ல கருத்துக்களை மட்டும்தான் பதிவு செய்கிறேன். கான்ட்ரோவர்ஷியலான பதிவுகளை நான் செய்வது கிடையாது. சில நேரங்களில் சில பதிவுகள் வருகின்ற பொழுது பெரும்பாலான கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் தான் வரும். ஏன்னா சமூக அக்கறையுடன் கூடிய பதிவுகளில் குதர்க்கமான கமெண்ட்கள் போடுறதுக்கான வேலை இல்லை. நான் முகநூலில் கடந்த சில வருடங்களாக நான் பதிவு செய்து வெளியிட்ட சில பதிவுகளை பார்வையிட்ட பொழுது, கடந்த 2024 அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி நான் ஒரு பதிவு ஒன்று செய்துள்ளேன். அது ஒரு நீண்ட கடிதம், ஆங்கிலத்திலும் தமிழிலும் உள்ள ஒரு நீண்ட கடிதம். இன்ஃபேக்ட் இட் வாஸ் எ லெட்டர் அட்ரஸ் டு மிஸ்டர் விஜய். அதுதான் தலைப்பே. அதாவது, here is a bona fide letter to the mega fan-based great actor and the president of Tamizhaga Vetri Kazhagam from a non-political citizen. நான்-பொலிட்டிக்கல் சிட்டிசன் யார்? மைசெல்ஃப். இதுதான் அந்த கடிதத்துக்கு தலைப்பு. அந்த கடிதத்தை இப்போ எதுக்கு இங்கே பேச வரேன்னா, அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, ரெலவெண்ட்டான விஷயம். இந்த கடிதம் விஜய் அவர்களுடைய பார்வைக்கு போச்சுதா இல்லையாங்கிறது தெரியலை. பட்டு அதில் கூறப்பட்ட ஒரு விஷயம் மிக ரெலவெண்ட்டான ஒரு விஷயங்கிறது நான் இப்போ படிக்கிறேன். நான் உங்களுக்கு அதில் பாரா நம்பர் 7ல் என்ன எழுதியிருக்கேன்னா ஆங்கிலத்தில் இருக்குது, அப்புறம் தமிழில் படிக்கிறேன் நான். Mr. Vijay has carefully stepped into the Indian political system, wherein an atmosphere is now prevailing that most of the voters are in dilemmatic situation of choosing their own candidate's symbol on the EV machine on the day of polling, as they have become more exhausted of repeatedly casting their votes to the alternative parties like A or B or B or A or A or B, like that. If Mr. Vijay projects himself before the voters as a good choice of their third option, he could harvest their votes without difficulty. இந்த பாரா இன்று படித்து விட்டது. என்னுடைய தமிழாக்கம் என்ன? மிஸ்டர் விஜய் அவர்கள் மிகச் சரியான நேரத்தில் சமயோசிதமாக இந்திய அரசியல் அமைப்பிற்குள் அடியெடுத்து வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர் பெருமக்கள் நீண்ட நெடுங்காலமாக குறிப்பிட்ட 2 கட்சிகளுக்கு இடையே மாறி மாறி வாக்களித்து மிகுதியாக வெறுத்து போய் எக்ஸாஸ்ட் ஆகி, என்னன்னா ஒன்று இதுக்கு போடணும் இல்லை அதுக்கு போடணும், ஒத்தையா ரெட்டையா ஒத்தையா, ஏயா பியா சியாங்கிற மாதிரியே நம்ம ஒவ்வொரு எலெக்ஷனையும் போட்டுட்ருக்கோமே, ஒரு தேர்ட் ஆப்ஷன் இல்லையா என்று எதிர்பார்க்கின்ற ஒரு நேரத்தில் விஜய் அவர்கள் அரசியல் நுழைஞ்சிருக்காரு. இங்கே இந்த சந்தர்ப்பத்தை அவர் முறையாக பயன்படுத்தி கொண்டு அவருடைய சிம்பலை சரியான நேரத்தில் அறிவித்து மிகச்சரியாக அரசியல் செய்தால் இந்த தேர்தலில் மிகுதியான வெற்றியை பெற முடியும், அவரால் பெருவாரியான வாக்குகளை அள்ள முடியும் என்று நான் எழுதியிருக்கிறேன் அந்த பாராவில். இதுதான் அந்த தமிழாக்கம், ஆங்கிலத்தில் எழுதியனுடைய தமிழாக்கம் தான். இது அப்போது படித்தவங்க டிஎஸ்பி பெரும்பாலும் அரசியல் தொடர்பான இதுகளை போட மாட்டார். இப்போ போட்டிருக்காரு. இதில் அதையும் ஒரு சப்போர்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சப்போர்ட்டட் சினிமா ஆக்டர் அப்படின்ட்டு ஒரு சர்காஸ்டிக் கமெண்ட் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. சில ஹேட் கமெண்ட்ஸ் கூட போட்டாங்க.
போலீஸ் ஆஃபீஸர் இப்படி செய்யலாமா? இது மாதிரி எப்படி நீங்கள் ஒரு ஒரு முன்னாடியே வந்து சொல்ல முடியும்? அவர் இது ஒரு ஏதோ சோசியக்காரன் மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிலாம் ஒரு சர்காஸ்டிக் கமெண்ட் போட்டாங்க. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. பெரும்பாலும் இந்த சர்காஸ்டிக் கமெண்ட்ஸு, ஹேட் கமெண்ட்ஸ் வந்தால் ஐ வில் ஜஸ்ட் டெலீட் த கமெண்ட்ஸ் அண்ட் பிளாக் தி சென்டர்ஸ், தட்ஸ் ஆல். அதைத்தான். அதுக்கு பிறகு நம்ம லைனுக்கு வரமாட்டாங்க அவங்க. இப்போது இந்த பதிவு இன்று பழித்துள்ளது. இது சோசியமாக இல்லை, உண்மையைத்தான். நான் 2024 அக்டோபர் 4 சொல்லி போட்டிருக்க பதிவு இது இன்று பழித்துள்ளது என்று சொன்னால் எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது இந்த பதிவில் சில பதிவுகள் பேசுகிறாங்க. ஓ, காவல்துறையில் பணியாற்றியனுடைய ஒரு அனுபவம் தான் போல இருக்குது, அவருடைய போலீஸ் மூலையில் ஏதோ ஒரு உதித்து இருக்கிறது, இது விஜய்க்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் கடந்த 2024 அக்டோபர் 4 எழுதியுள்ள அந்த கடிதத்திலே வந்து சொல்லியிருக்காரு, சம்திங் அவருடைய போலீஸ் மூலையில் ஒரு உதிச்சிருக்கு அப்படின்னு சில பேர் இப்போ சொல்கிறாங்க. இந்த கமெண்ட் பார்க்குறேன் நானும். எனிவே, என்னுடைய பதிவுகள், என்னுடைய நண்பர்கள் 5000 பேர், ஃபாலோவர்ஸ் 7500 பேர், அதையும் கடந்து நிறைய நண்பர்களாக இல்லாத மற்றவர்களுக்கும் பப்ளிக் அவர்களுக்கும் செல்கிறது. என்னுடைய பதிவுகள் நல்ல பதிவுகளாக இருக்கின்ற பட்சத்தில் வரவேறுங்கள். பெரும்பாலும் என்னுடைய பதிவுகள் கான்ட்ரவர்சியலான பதிவுகள் இருக்காது, நான் கான்ட்ரவர்சியலாக தான் இருக்கும். கிரிட்டிசைசிங் ஒரு பதிவுகள் போட மாட்டேன். இப்போ இந்த அக்டோபர் 24 2024 அக்டோபர் 4 போட்ட பதிவு, அப்போ போட்ட சில இதில் கமெண்ட் பண்ணுவாங்க, ஹேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்க. காரணம், அப்போ வந்து இவங்க விஜய் வருவாரா, சும்மா இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு உட்காந்துக்கிட்டு வேலை மெனக்கட்டு 12-13 பேரா இங்கிலீஷ்லேயும் தமிழையும் ஒரு கடிதம் போட்டு இருக்கா பாருங்க. இவருக்கு வேறு நேரம் இல்லை, ஓய்வு பெற்ற பிறகு சும்மா உட்காந்துட்டு அதை போட்டிருக்காரு என்று கிண்டல் அடித்து கமெண்ட் போட்டவங்களும் இருக்காங்க. அதை நான் கவலைப்படலை. ஜஸ்ட் ஐ டெலிட்டட் தோஸ் கமெண்ட்ஸ் அண்ட் பிளாக்டு தம். இன்றைக்கி அது பழித்துள்ளது. ஆகவே நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி.